பிள்ளை வந்து ஆடுன உடனே ஓட்டு குப்பு குப்புன்னு குப்புறானே இன்னும் மட்டும் அந்த காய் எதெல்லாம் வச்சிருப்பான் அக்கா கூதில என்னங்க சர்மா 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 வாமா 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 ஓ வாமா சர்மா ஓ சர்மா ஓய் ஏமா கண்ணா பலிக்காதவா அச்சே வச்சுக்கிறாப்பா ஏண்டி ஏண்டியா ஏமா கண்ணாலே மூட்ட பணம் முடியல செத்து வார்த்தையாவா அண்ணா தலத்தவன தக்காளி பழமாட்டம் செவசவன செவ்வாழை பூவாட்டம் பலவளன வாழைக்காய் தண்டாட்டம் ஒடிச்சு மடியில கட்ட மாதிரி ஒரு பொட்டப்புல வந்திருக்குனே என்கிட்ட பேச இந்த ஊருக்குள்ள ஒரு ஆம்பளை கூட இல்லையா பாருமா எல்லாம் பூராலாம் சேர் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க போயிட்டா அண்ணா என்கிட்ட பேச ஒரே ஒரு குஞ்சு வேணும் சும்மா நான்லாம் கொடுக்க மாட்டேன் கடிச்சு போடுவாரா என்கிட்ட பேச சரி இந்த மாதிரி வாட்ட சாட்டமா ஒரு அழகான ஆம்பளை வேணும்டி அந்த மாதிரி ஆமா என்னைய வச்சுக்கோ உன்னைய வச்சு நான் என்ன பண்ணட்டும் வெக்கிறது பெருசு இல்ல அதுகளவு பிரயோஜனம் கிடையாது அப்படியா ஆமா சரி நந்தவனத்தை சுத்தி பாரு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துக்கிற அப்படின்னு சொல்றேன் பாரு ரஜினி மூஞ்ச நந்தவனத்தை சுத்தி பாரு சுத்தி பார்த்தா சுத்தி பாத்தினா உரம் கொடுக்குங்கிறான் அது என்னடி அப்படி கொலவே என்ன அப்படி உரம் கொடுக்கறாமா அந்த பொறுக்கு இருக்காங்க எட்டுல அரை கழிச்சு விட்டேன்னா ஏல்ற அத்தா அப்படி யாரை பார்த்து யாருன்ற ஏங்க அவகிட்ட போய் பேசுனா நல்ல தல தலன்னு நல்ல பட படன்னு டக்குனு எடுத்து விடுவானா நறுக்கு நறுக்கு குத்துவான் அப்படியா ஆமா 10ல ஒண்ணு கழிச்சுட்டா 10 அவரோட பயங்கரமா இல்ல அந்த அப்பா மாதிரி இருப்பானா அதெல்லாம் இல்ல இல்ல செல்வண்ண மாதிரி இருப்பாரா அப்படி இல்ல வேற யார் மாதிரி தான் இருப்பாரு பொருளகாராட்டமே பாரு ஐயோ ஐயோ அவனுக்கே பல்லு இருக்குது 42 பல்லு பேய் பல்லாட்டம் அவன் மாதிரியே நான் போய் பாக்கட்டா போய் பாருமா சரி நீ சொல்றபடியே நான் போய் பாக்குறேன் போய் பாரு போங்க இங்கதான் நந்தவனத்துக்குள்ளே அப்படியா ஆமா நந்தவனத்துக்குள்ளே இருக்கிறான் ஆமா தொப்பூர் கட்டி போய் பாக்குறேன் சரி கிடைச்சா நான் பேசுறேன் கிடைக்காட்டி உங்ககிட்டயே வரேன் சரி போமா ஓட்ட போட்டு கண்ணே நல்ல போட்டி அண்ணன் கூப்பிட்டு அப்படி கூட்டு போய் விட்டான் கூட்டு போய் விடுறான் மாமா வேலை பார்த்துட்டு கூட்டு போய் விட்டான் புதுசா ஆமா அதனால எனக்கு பழசு ஆமா ஆமா நல்லா போய் பேசுறேன் பத்திரமா பேசுங்கிறியா ஆமா நான் பாத்துக்கிறேன் இது விடுறேன் அப்படியா இது விட்டுறேன் அப்பா யாராவது என்னடா ஒரு அடி செத்தா போயிட்டு அழிஞ்சு போன வர போட அந்த வாய் எந்த வாயில பொட்டு வாயில பொண்ணு வாயில ஒரு கல் லாரி கணக்கு பத்துக்கல மாநகர புட்ட வாயில ஏத்தி குட்டிய பத்து வாயில தேவனே பத்து வாயில இந்த ஆறு வாரி பத்து வாயில ஒரு பொம்பளை கட்ட எங்க ஏறி பாரு டேய் வாயு கூதி ஒட்டுக்க அடிக்குற ஏய் அப்படியே உள்ள கை விட்டு ஏத்தி விடுவோம் என்னடா என்னடி ஏண்டா ஒரு பொம்பளைங்க குனிஞ்சு தல நிமிராம நடந்து வந்தா இப்படி ஆம்பளைங்க வருவீங்களாடா உங்களாத்தே நாட்டு மக்கள் எல்லாம் சாவறாங்க எப்படி உங்களாலே தான் நாட்டு மக்கள் சாவறாங்க எப்பற சொல்றேன் எப்படின்னு கேக்குற எப்படா இளங்கரைக்கு முன்ன பாக்குறான் எப்படின்னு கேக்குற சொல்லு அந்த காலத்து பொம்பளைங்க 2 மீட்டர் சாய்கிட்டு எடுப்பாங்க சரி 2 மீட்டர் சாய்கிட்டு முழு கை சாய்கிட்டு போடுவாங்க ஆனா இந்த காலத்து பொம்பளைங்க நீங்க பிறந்தீங்க பாரு நீங்க பிறந்தது தான் நாடே அழியுது ஏடா பொம்பளைங்களுக்கு என்னடா 1.5 மீட்டர் ஜாக்கெட் எடுக்கிறீங்க 80 பாயிண்ட் ஜாக்கெட் எடுத்துட்டு போய் டைலர்ட்ட கொடுத்து அவன் தெக்க தெரியாது வெட்ட தெரியாது வெட்டி அளவு தெரியாது ஜாக்கெட் கொண்டு வந்து கொடுத்தா சரி புது ஜாக்கெட் போட்ட பெருமைக்கு அங்க ஒரு பக்கம் இழுத்து ஜாக்கெட் இந்த பக்கம் ஒரு பக்கம் இழுத்து அது ஒரு பக்கம் மேலே ஏறிக்கிட்டு இது ஒரு பக்கம் மேலே ஏறிக்கிட்டு கம்பி எட்டி லவ்குன்னு பிடிச்சா அது ஒரு பக்கம் லவ்குன்னு குட்டி மேலே ஏறுது பஸ்ல போறப்ப சரி சினிமாவுக்கு போறப்ப உடனே டைலர் சைடு கண்ணாலி பாக்கலாம் சைடு கண்ணாலி பார்த்தோன்னு முகம் ஏறணும்னு அதை கண்ணால பார்த்துட்டு கொண்டு போய் பஸ்ல வச்சு ஆல மரத்து மேல விடுறதும் புளிய மரத்து மேல விடுறதும் பனை மரத்து மேல விடுறதும் நேற்று அப்படித்தான் பார்த்தேன் பேப்பர்ல 40 பேர் சாவு 40 பேர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களாலே தான் அழிவு வருது.
மாத்து கொஞ்சம் உசாரா போ. ஏண்டா ஆ. இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் நாங்க டிசைனால ஜாக்கெட் தச்சு போடுவோம். ஜன்னல் நீங்க வச்சு ஏன்டா போடுவோம். ஆம்பளைங்க அங்க பாக்குறீங்க? ஜன்னல் வச்சு இங்க பாரு, போடுவோம். நாங்க ஜன்னல் வச்சு போடுவோம், ஆ. பின்னாடி நாட்டு வச்சு போடுவோம், ஆ, ஆ. பப்பு கை வைப்போம், நாங்க எல்லாமே நாங்க வைப்போம். பப்பு கையா? பப்பு கை. ஓ, பக்கை. ஆமா. பின்னாடி வந்து நாளை எதுக்கோத்தரம் கொடுத்துக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு? முளத்தொழிக்கு பேர் வந்து இழுத்து காட்டுறதுக்கு. ஏண்டா டேய், இப்படி எல்லாம் பேசுறாடா ஆயா? காலையில போறப்ப விளக்கு மாறு எடுத்து மொத்தி விடு பார்க்கலாம். ஏன் என்னத்துக்கு நான் உண்மைதான் சொல்றோம். ஏண்டா ஆ, இங்க பாரு, என்னடா? ஒரு பொம்பளைங்களை கண்டா ஆ. ஆம்பளைங்க தான் ஒதுங்கி போய் ஆகணும். கிடையவே கிடையாது. ஆ. இது கலியுகம். எப்படி? அந்த காலத்துல நீதியோட நேர்மையாக இருந்தாங்க. ஆ. இது கலியுகத்துல ஆ. போன போடுவாங்க. எப்படி? போன போட்டு நதி. ஆ, ஓடி நாயை போன நதி. ஒரு தடவை காதலில ஆடி போன நதி. வாழாத தேசத்தில மண்ணிலிக்கும் நிலத்தில காதல் கொண்ட நதி. கையில் வந்தா தரிசி தின்ற நதி. வரதேவி ஊரு ஊரா காதல அருமில்ல. நான் ஒட்டி மட்டும் உன்னை பார்த்த சாப்பாட போட்டுக்கலாம். அடி திரிச்ச சிங்காரமே, ஒரு ரூபாய்க்கு சில்லறை கொடு. நீ கையில்ல மாம்பழமே, உன் கண்ணத்தை பறிக்க விடு. நீ நிலையா நிலகுலையா, உன் நினைப்புல கையப்ப செய்வேன். அண்ணா, ஓய், இந்த பாட்டு இவ்வளவு அழகா உன் வாயால பாடுறியே. பாடுறியே. இந்த வாய் இவ்வளவு நேரம் எங்க வச்சுக்கிட்டு இருந்த? உன் புண்ணியதான். ஏண்டா டேய், தொண்டையம்மா. அப்படியா? ஆமாப்பா. அடியே, ஆ. போனால் போகட்டும். வாடி வாடி வாடி. தமிழோட திருமகளே, ஆஹா. எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி லவ் பண்ற மாதிரி பாப்பீங்க? இது உண்மை. ஆமா ஆமா. லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? ஆ. லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? ஆ. கடைசியில உங்க அப்பா அம்மா கேட்டா ஆ. அப்பா பேச்சு அம்மா பேச்சு கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போவேன். அண்ணி நாளைக்கு மேல ஆயிப்போச்சு. நான் அவ்வளவுதான். ரஞ்சன் கதையை ஓட்டும். அடியே, ஆ. பரவாயில்ல. அண்ணா, ஆ. போனால் போகட்டும். ஆஹா. பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் வீண் போனால் வார்த்தைகள். போகட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு. இந்த நாட்டினுடைய பெயர் என்னடி? வலிவி கொட்டாய். வாலியூர் கொட்டா என்றால் ஆ. நம்மளை போல் தாய் திருநாடு. தாய் திருநாடு. தாய் திருநாட்டிலே வாழ்ந்து புகழ் பெற்ற ஆ. வேலாயுதம் ஐயா ஆமா. மாண்டு மடிந்த காரணத்தினால் ஆழ்த்தினார். அவர்கள் மகன்கள் பேரப்பிள்ளைகள் மகள்கள் அனைவரும் சேர்ந்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆ. ஒத்துணைந்து ஆ. நமக்காக ஓரிரவு நாடகம் இன்று சதுர்நாட்டியம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அம்மா, இன்று வைத்துள்ள நாடகம் என்னடி? அருமையான நாடகம். எப்படி? மாஞ்சால குறவஞ்சி நாடகம். பாஞ்சால குறவஞ்சி. இந்த நாடகத்திலே ஆ. நான் வந்திருக்கும் பொழுது ஆ. நான் யாருட்டு பாப்பா உங்க பேர் என்ன? ஒவ்வொன்னா சொல்றேன். ஆ, ஆ. பொறுமையாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்படியே இதுக்கு கேட்கிறேன். மேல ஏதாவது பேசிட்டீனா அப்படியே வாயை தெச்சுட்டுருவேன், ஜாக்கிரதை. ஆனா 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 தெச்சுக்கூடாத. சரியா? ஆ. அது மட்டும் இல்லாமல் ஆ. நமக்காக நாடகம் அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் ஆ. அம்மா, ஆ. தெருக்கூத்து உலகமெல்லாம் புகழ் பெற்ற ஆ, ஆ. விளம்பரம் செய்யக்கூடிய செய்யக்கூடிய யாரு? செல்வம் யூடியூப் சேனல். ஆமா, செல்வம் கருப்பூர் YouTube channel. வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஆ. செல்வம் அண்ணா அவர்கள் அவர்கள் நமக்காக வருகை தந்திருக்கிறார். ஓரிரவு இருந்து ஆ. அம்மா எல்லாரும் சேனல் எடுத்தாங்கன்னா ஆ. அவங்க ஸ்டாண்ட வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய் படுத்துக்குவாங்க. ஆமா. செல்வண்ணா மட்டும் ஆ. என்ன பண்றாரு? விடிய 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 கையிலே விடிய கையாலேயே செல்போனை பிடித்து கையிலே பிடிச்சிருக்கிறார். நம்மளுடைய வீடியோவை எடுத்து ஆ. தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா. அம்மா, அம்மா. அவரும் ஆ. அம்மம்மா, ஆ. ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆ. நமக்காக நாடகம் செய்ய அரங்கேற்றம் செய்யப்பட்ட அனைவரும் ஆ. எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? எப்படி? வாழையடி வாழையாக ஆ. கல்வி போன்ற கலகலக்க வேறுண்டு முகமலர்க்க முகமலர்க்க. அவர்கள் செய்யும் தொழிலும் குடிமலர குலமலர ஆ. எந்தவித கோளாறும் தங்க விதமாய் மாறிட ஆ. அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ராமோ ஜெயம். ராமாஜயம். அம்மா. பாஞ்சால குறவஞ்சி இந்த நாடகத்திலே நீங்க நான் யாரு? வந்திருக்கும் பொழுது ஆ. ஒவ்வொன்னா சொல்றேன். சரி. பொறுமையாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆகட்டும். சரியா? ஆ. சீக்கிரம். அம்மா, ஜோதி மதி மலனா. ஐயா, ஜோதி மலனடிச்சே.
சரி உங்க பேர் என்னம்மா? செல்லம்மா. செல்லம்மா செல்லம் கூத்தார போயிருப்பா அப்படிமா? யாரு? ஆ செல்லண்ணா கூத்தாரத்துக்கு தான் போயிருப்பாரு. ஆமா. செல்லமா கூப்பிடுறேன். ஓ அதான் என்ன கூப்பிடுறீங்க? ஆமா. சரிம்மா. யார் என்று சொன்னனே சொன்னீங்க. உனக்கு புரிந்ததா? இல்லம்மா கால்சியை கேட்கலமா. அப்படியா? பால பருவம் உள்ள சோழ குயில போல குயில போல அன்னை நடந்து என் பின்னல் ஜடைகள் குலுங்க குலுங்கிட மச்ச விழியலகி உச்சமில்லாத ரூபி ரூபி. அம்மா அம்மா. வானத்திலே 1000 நட்சத்திரங்கள் ஒன்று கூடினால் ஒரு நிலவிற்கு ஈடாகுமா? ஆகாதுமா. வானத்துல எத்தனாயிரம் நட்சத்திரம் கூட இருக்கலாம். ஆமா. ஒரே ஒரு நிலா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். பயங்கரமா இருக்குமா? ஆமா. அந்த நிலவை போல அழகாக நான் உள்ளதால் என்னுடைய பெயரோ ஆதிலட்சுமி என்று சொல்லலாம். அம்மா உங்க பேரு ஆதிலட்சுமி. உண்மைதான். ஆதிலட்சுமி எப்படி பிறந்தீங்க? அம்மா பிறப்பின் ரகசியம். ஆதிலட்சுமி எப்படி பிறந்தேன் என்று தெரியுமா? எப்படிமா? அம்மா நான் ஒரு தாயின் அங்கத்தில் பிறந்தனா. சரி. நான் ஒரு தந்தையின் அங்கத்தில் பிறந்தீங்களா? அம்மா நான் ஒரு தாயின் அங்கத்தில் தான் பிறந்தனா. நான் ஒரு ஆன்மீக பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா? தேவர் பிண்டமா? நான் எப்படி பிறந்தேன் என்று தெரியுமா? என்னம்மா? அம்மா சொல்லட்டா? சொல்லட்டாடி? அம்மா தேவாதி தேவரெல்லாம் என்னங்க நான் எப்படி பிறந்தேன் என்று தெரியுமா? சொன்னால் தெரியும். அப்படியா? தேவாதி தேவர்கள், தேவாதி தேவர்கள், அசுராதி அசுரர்கள் அம்மா அம்மா ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து தேவ அமிர்தமாகப்பட்டது கடைந்தார்கள். தேவ அமிர்தம் கடைந்தார்கள். எப்படி கடைஞ்சிருப்பாங்க? என்ன பருப்பு கடையின் மாதிரி தான் கடைஞ்சிருப்பாங்க. அப்படியா? ஆமா. மந்திரகிரி மலையை வத்தாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி வாசுகி என்ற நாகப்பாம்பை அணைக்கயிறாக இழுத்தி அணைக்கயிறாக பூட்டி தேவர்கள் இந்த புறம், தேவர் இந்த வால்புறம், ஆமா, அசுரர்கள் இந்த புறம், அசுரர் தலைபுறம், ஆமா,
நின்று நின்று தேவ அமிர்தமாகப்பட்டது கடைந்தார்கள். அம்மா அம்மா. அந்த தேவ அமிர்தத்திலே அமிர்தத்துல நான் ஒண்டி ஒருவளாக மட்டும் பிறந்தேன். என்ன எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க எத்தனை பேர் பிறந்தோன்னு தெரியுமா? எத்தனை பேருமா? அம்மா ஆ. முந்தி பிறந்தது மூதேவி என்று சொல்வார்கள். ஓ இந்த மாதிரி. ஏய் அதுக்காக அவங்கள மூதேவின்னு சொல்லக்கூடாது. ஆஹா. முந்தி பிறந்தது எங்க அக்காவாகப்பட்ட மூதேவி. சரி. அது ஒரு தெய்வம் தான். தெய்வம்தான். அந்த எங்க அக்கா தான் வந்து அவங்கள அழுத்திட்டு கிடக்குறாங்க. ஆமா ஆமா. சரியா? உக்கால காலங்கத்துல கூட்டு போறது. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் தூங்க முடியாதுடி. ஆமா. தூக்க வரப்ப மட்டும்தான் எந்த ஜனமுமே தூங்க முடியும். கண்டிப்பா. அதனால ஆ. முந்தி பிறந்தது மூதேவி என்று சொல்வார்கள். சொல்வார்கள். இரண்டாவதாக பிறந்தது ஆ. ஸ்ரீதேவி என்று சொல்லலாம். ஸ்ரீதேவி என்று சொல்லலாம். ஸ்ரீதேவினா ஆ. எவ்வளவு அழகா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா, ஆமா. எப்படியா அத்தை கொண்டாங்க முத்தாயாக சிரிச்சுக்கிட்டு. சரிம்மா. ஆ. இரண்டாவதாக பிறந்தது ஆ. ஸ்ரீதேவி. அடுத்தது மூன்றாவதாக பிறந்தது ஆ. 7 நாட்டியமார்கள். நாட்டியமார்கள். ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிதேவி, ஸ்லோத்தமை என்று சொல்லக்கூடிய 7 நாட்டியமார்கள் பிறந்தோம். நாங்க மொத்தம் ஆ. 1 2 3 4 ஆ. எத்தனை பேர் பிறந்தோன்னு தெரியுமா? எத்தனை பேருமா? 66,000 சப்தக்கன்னிகள் பிறந்தோம். 66,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தீங்க. உண்மைதான். சரி. 66,000 சப்தக்கன்னிகள் பிறந்து பிறந்து 16 பருவமங்கை அடைந்த உடனே அடைந்த உடனே எனக்கோ கண் ஆழமாயிருச்சு, ஆகி போயிருச்சு. என்ன ஒரு 2 அடி ஆழம் இருக்குமா? என்னது? கண்ணாலம். அது இல்ல, ஆ. எனக்கோ மேரேஜ் ஆகிவிட்டது. அப்படின்னா என்ன? திருமணம். திருமணம். ஆமா. திருமணமாக இருமணம் இருந்து திருமணம் செய்து கல்வஜா. என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய புருஷன். என்ன பல்ல இருக்கிற புருஷா? புருஷா அதை கொண்டு போய் நீயே வச்சுட்டாச்சு. சரி. அது இல்ல, ஆ. என்னுடைய வீட்டுக்காரு. அது எவ்வளவு வாடகை ஒரு நாளைக்கு? என்னது? வீட்டுக்காரு. வீட்டுக்காரனா கார் இல்லடா, ஆ. அது பேர் காரே கிடையாது. உன் கணவர் மகிழுந்து. மயில் உண்டு. ஆமா. ஆ. அம்மா இன்னைக்கு என் வரல. கணவர். ஆ. என் கணவர் யாருன்னு தெரியுமா? யாருமா? என் கணவர் எவ்வளவு அழகா இருப்பாருன்னு தெரியுமா? இருப்பா அப்படி தாரக்காரி ஐயோ, அந்த மாதிரி அவரோட இருப்பாரு. அழகு கலரை பார்த்தாவே ஆ, ஆ. அவ்வளவு இதா இருப்பாரு. அவ்வளவு அழகா இருப்பா. இல்லைன்னா ரத்தம் வரும், அப்படியா? அந்த அளவு இருப்பாரு. நான் நம்பணுமே. அப்படியா? தாரோடு கண்டுபிடிச்சுதான் வீட்டுக்காரர் திட்டான். என்ன என் புருஷன் அதுன்னு சொல்ற? சொல்றேன் நானு. அப்படியா? என் புருஷனை பத்தி ஏதாவது பேசிட்டு வச்சுக்கோ, ஆ. காலங்கத்தால உங்க வீட்டுல இடியா கணவர் ஏன் விடுவேன்? உன் கணவர் யாருமா? அப்படியா? என் கணவர் யாருன்னு சொல்லட்டா? ஆமா. சொல்லட்டா? ஆ. வாண்ணா, அண்ணா. என்ன மாலை முடித்ததோரே
தாயே உன் கணவர் யாருமா? என் கணவர் யார் என்று தெரியுமா? ஆ. என்ன தொட்டு தாலி கட்டின என்னுடைய புருஷன். புருஷன். என் மன்னவர் கட்டிய தாலி ஆஹா. என் மாறு முட்டை தொங்குது. தொங்குதுமா? புண்ணியவார் கட்டிய தாலி உனக்கு பூக்கு மட்டும் தொங்குதாயா? பூமி வரைக்கும் தொங்குதுன்னு சொல்லு. பூமி முட்டை தொங்குதான்னு கேட்டோம். ஆமா. ஆ. என் கணவர் யார் என்று தெரியுமா? யாரு? வைகுண்டத்தையே பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஆஹா. ஸ்ரீமந்த நாராயணன் ஸ்ரீமந்த நாராயணன். எம்பெருமான் கோபால கண்ணனோ என்னுடைய கணவர். அம்மா நான் வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஏன்? ஏதோ காரணமாக ஆ. உன் கணவர் அழைத்திருக்கிறார். என் கணவர் அழைத்தாரா? ஆமாம்மா. என் புருஷன்கிட்ட போலாமா? போமா போலாம். பாடி போலாம். ஆகட்டும் தாயே. ஓ மன்னவா